காலி பணியிடங்களை நிரப்புகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பு தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நீண்ட நாள் கோரிக்கையை நீண்ட காலமாக பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மே மாதம் கோடை விடுமுறையை முழுமையாக வழங்க வேண்டும், தேர்தலும் போது திமுக வழங்கிய தேர்தல் அறிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்க சார்பில் நாகை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள 5 ஊராட்சி ஒன்றியங்களை இணைந்து கலந்து கொண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தற்போது நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட இந்த போராட்டமானது தமிழக அரசு முடிவு எடுக்கும் வரை காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த போராட்டத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றனர். தற்போது கொடிகள் பிடிக்க எஸ்ஐக்கு கொடிகள் பிடிக்க பெண்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருணா போராட்டத்திலும் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதை நேரடியாக பார்த்து வருகிறோம். வின் செய்திகளுக்காக நாகையில் இருந்து எஸ் செய்யது நிஜாமுதீன்.